அழிவின் பொருளிலிருந்து ஆண்டவர் வாழ்விற்கான வழியை காட்டுகிறார். என்ன அருமை இல்லை? இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான மாதத்தை ஊடக இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்று தாயாம் திரு அவையானது சாம்பல் புதன் அல்லது விபூதி புதனை சிறப்பிக்க நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலேயே பண்ணிக்கின்றது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் எதை நோக்கி நம்மை பயணப்படுத்துகின்றது என்று சொன்னால், வாழ்வின் விளிம்பிற்கு செல்லும் மனிதா, நீ என்னிடம் திரும்பி வா. சாம்பலை அணிந்து கொள், ஆனாலும் நீ என்னிடம் திரும்பி வா என்று இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கின்றன. சாம்பலை நம் நெற்றியிலே அருள் தந்தையானவர் பூசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், ஞாபகம் இருக்கா? மனிதனே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அது ஒரு வார்த்தை. அல்லதுன்னா மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு. இந்த இரண்டு வார்த்தைகளையும் சாம்பலை நம் நெற்றியிலே பூசும் பொழுது அருள் தந்தையானவர் சொல்கின்றார் என்று சொன்னால், ஏன் சொல்கின்றார்? மண்ணாக பிறந்த நாம் அனைவரும், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் அனைவரும் ஒரு நாள் அந்த மண்ணிற்கே செல்லுவோம். அந்த இடைப்பட்ட நாள் இருக்குதில்ல, அட்டை பக்கங்கள் இரண்டிற்குமான இடைப்பட்ட நாட்களில் எழுதப்படக்கூடிய புத்தகங்கள் ஒவ்வொன்றும் நம் சொற்களாக இருக்க வேண்டும், நம் வாழ்க்கையின் விழுமியங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வதன் நிமித்தமாக, மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், அல்லது மனம் திருந்தி நற்செய்தியை நம்பு என்று சொல்கின்றார்கள். இந்த சாம்பலுங்கிற இந்த பொருள் இருக்குதுல்ல, அறிவியலில் சொல்கின்றார்கள், இந்த பொருள் ஒன்றுதான் நீர்மமற்ற பொருள். அதாவது அந்த பொருளுக்கு தண்ணீரே இல்லையாம். அப்படி என்று சொன்னால் வாழ்விற்கான எந்த ஆதாயமும் அந்த பொருளில் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். சாம்பலை எடுங்க, சாம்பலை எடுத்து லேசா ஊதி விடுங்க பார்ப்போம், காற்றிலே கரைந்து போகும். எங்க போகுதுன்னே தெரியாது, அந்த அளவிற்கு அது செல்லும் இடமே தெரியாமல் சென்று விடும். இதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நிதர்சனப்படுத்துவதற்காக, நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்துவதற்காக இந்த சாம்பல் புதனானது கொண்டாடப்படுகின்றது. இறைவனை எண்ணியவர்களை, இன்று நாம் தவக்காலத்தில் நுழைகின்றோம். அதோடு இணைத்து இந்த சாம்பலுக்கு நாம் திருவிலையத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், யோபிலே நாம் பார்க்கின்றோம் 2:8, அவர் சாம்பலில் அமர்ந்தார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதை போல யோனா 3:6 நாம் பார்க்கின்றோம், அந்த நினிவே மக்கள் அனைவரும் அவர்கள் மன்னரோடு சேர்த்து சாம்பலில் இருந்து அவர்கள் ஆண்டவரிடம் மன்றாடினர் என்று சொல்கின்றார்கள். ஆக சாம்பல் சுத்திகரிக்கக்கூடிய பண்புடையது. இதை ஒவ்வொரு அரசர்களும் தாங்கள் தோல்வியின் நிமித்தமாக, தாங்கள் கொண்ட தோல்வியின் நிமித்தமாக சாம்பலில் அமர்ந்து அவர்கள் வருந்தினார்கள் என்று வரலாறு நமக்கு பதியமிட்டு காட்டுகின்றது. இறைவனை எண்ணியவர்களே, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமைகள்ல, ஆக மொத்தம் எப்போ முடிஞ்சு போகும்னே தெரியாதுங்க வாழ்க்கை. பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க காலங்கள் வேற, என்னுடைய பதவி மாத்திரம்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க காலங்கள் வேற, என்னுடைய திறமை மாத்திரம்தான் அப்படி நினைச்சிருக்க காலங்கள் வேறல. இந்த வாழ்க்கையின் மத்தியில் நாம் ஒவ்வொருவரும் சாம்பல் புதனை சிறப்பிக்க தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றோம். நடந்த நிகழ்வு, 32 வயதுடைய ஒரு இளைஞன் மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியை பார்க்கிறான். புதுசா பார்க்கிற மாதிரியே பார்க்கிறான். கண்ணாடியில் அவனுடைய பிம்பம் தெரிகிறது. மீண்டும் மீண்டுமாக தண்ணீரை வாரி தன்னுடைய இரு கரங்களால் எடுத்து கழுவி கொண்டு இருக்கின்றான். மீண்டும் மீண்டும் கழுவுறான். அவன் இதுபோல இதற்கு முன்பாக ஒரு முறையும் தன்னை பார்த்தது கிடையாது. இதுபோல இந்த செயலில் அவன் ஒரு முறையும் ஈடுபட்டது கிடையாது. அவன் மீண்டும் மீண்டுமாக கழுவி கொண்டு இருக்கின்றான். சுற்றி இருக்கின்றவர்கள் பார்க்கின்றார்கள், ஏன் இப்படி செய்கின்றார் என்று சொல்லி. எந்த அழுகையும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது, எந்த ஏக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உணர்ச்சிகள் அற்ற நிலையிலே அவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்போதுதான் பக்கத்தில் இருக்க உறவினர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பிக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி. இறைவனின் இனியவர்களை, முதல் முறையாக புற்றுநோய் தன்னை பீடித்ததை அவன் உணர்ந்து கொள்கின்றான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னா கூட பரவாயில்லைங்க, 4வது ஸ்டேஜ். இன்னும் சிறிது நாட்களில் அவன் தன்னுடைய மரணத்தை காண இருக்கின்றான். எல்லாம் கழுவி போகாதா என்ற ஏக்கத்தோடு அவன் கழுவுகிறான். கடைசியில் அன்றிரவு அவன் உறங்கச் செல்கின்றான்.
முதல் முறையாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றான். அவன் உதடு இதுவரைக்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததே கிடையாது. முதல் முறையாக ஆண்டவரை நோக்கி அவன் மன்றாடுகின்றான். ஏன் இறைவா, என்னை காப்பாற்றுவாயா என்று சொல்லி மன்றாடுகின்றான். இதுதான் வாழ்க்கை. சாதாரணமான வாழ்க்கையை நாம் மிக பிரம்மாண்டமாக வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். ஆனால் நாம் இந்த சாதாரணமான வாழ்க்கையை மிக பிரம்மாண்டமாக நினைத்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கக்கூடிய பிரம்மாண்டம் வேறு, நாம் விழுமியங்களாக கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டம் வேறு. நாம் இந்த உலக போக்கில் பிரம்மாண்டங்களாக நினைத்து கொண்டு எத்தனை 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 அபத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு சொல்றாரு, மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். நம்ம நெத்தியில பூசுற சாம்பல் இருக்குதுல்ல, அது வேணா போற போக்குல இந்த திருப்பலி முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் அழிஞ்சு போயிரும். ஆனால் அந்த அருள் தந்தை சொல்கின்ற அந்த வார்த்தை இருக்குதில்ல, மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அது அழியக்கூடிய வார்த்தை அல்ல, அது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய வார்த்தை. ஆக இன்று தவக்காலத்தை நாம் துவங்குகின்றோம். அருளிலே பயணிப்பதற்காக, தவத்திலே நிலைத்திருப்பதற்காக, தர்மத்திலே நம்மை நிலை கொள்ள செய்வதற்காக நாம் இன்று தவக்காலத்தை துவங்குகின்றோம். உண்மையான விழுமியங்களோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பால் அன்பு கொண்ட விழுமியங்களோடு நாம் தவக்காலத்தை துவங்குவோம். ஆண்டவரின் ஆசீர் என்றும் நம்மோடு தங்கட்டும். ஆமென்.